இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு அநீதியை தொடர்ந்து பாஜகவினர் மேற்கொண்டு வருகின்றனர், இழைத்து வருகின்றனர். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அவர்களை அம்பலப்படுத்தி மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்தோம். கடைசி வரையில் எஸ்ஐஆர் குறித்து விவாதிப்பதற்கே பாரதிய ஜனதா அரசு அனுமதிக்கவில்லை. அவர்கள் எந்த அளவுக்கு பாசிசத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அதேபோல் 30 நாள் சிறையில் இருந்தால் முதலமைச்சர் உள்ளிட்ட பதவியில் இருப்பவர்கள் பதவியை இழக்க நேரும் என்கிற ஒரு கொடிய சட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இதுவும் பாசிசத்தின் உச்சபட்சமான ஒரு வெளிப்பாடு. இதனை மிக கடுமையாக எதிர்க்கட்சிகள் எதிர்த்ததன் விளைவாக இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு பாஜக ஒன்றிய அரசு அனுப்பியிருக்கிறது. இதுபோன்ற சட்டங்களின் வாயிலாக இந்தியாவின் நிலையை, அமைதி சூழலை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கிறது இந்த பாஜக ஒன்றிய அரசு. அரசமைப்பு சட்டம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆகவே அரசமைப்பு சட்டத்தையும் அதன் விழுமியங்களையும் பாதுகாப்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும். 2026 மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அதற்கு ஏற்ப எமது களம் அமையும். தீவிரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களை அணிதிரட்டுவோம். முழுமையாக பாஜக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது. தலைமை தேர்தல் ஆணையர் மோடிக்கு மிகவும் வேண்டியவர், அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர். அவர் இருக்கும் வரையில் தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஒரு தேர்தல் அணியாகத்தான் செயல்படும். இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.